வணக்க மக்களே, வெல்கம் டு த ஃபென்சஸ் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போகிறது ஃபேஸஸ் அப்படின்ற ஒரு மலையாள மூவியோட ரிவ்யூ. சன் நெக்ஸ்ட் ஓடிடி ஆப்பில் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்குது. இந்த படம் ஃபேஸ் பிளைண்ட்னஸ் அப்படின்ற ஒரு வித்தியாசமான மெடிக்கல் கண்டிஷனை மையமாக வச்சு அமைக்கப்பட்ட ஒரு த்ரில்லர். அதாவது மனித முகங்களை ரெகக்னைஸ் பண்ண முடியாத ஒரு மெடிக்கல் சுச்சுவேஷனை தான் ஃபேஸ் பிளைண்ட்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நம்ம ஹீரோயினுக்கோ பார்க்குற ஆண்களோட முகம் எல்லாமே தன்னோட பாய் ஃப்ரெண்டோட முகமாகவே தெரியுது. ஆக்சுவலாக படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்குது. அதிலிருந்து நம்ம ஹீரோயினை காப்பாற்றிடுறாங்க. அவங்களுக்கு ரீசெண்டாக நடந்த விஷயங்கள் எல்லாமே மறந்து போயிடுது. அதே நேரத்தில் பார்க்குற ஆண்கள் முகம் எல்லாமே தன்னோட பாய் ஃப்ரெண்டான மைக்கேல் முகமாகவே தெரியுது. ஸோ எதனால் அப்படி தெரியுது, மைக்கேலுக்கு உண்மையிலே என்ன ஆகியிருக்கும், அண்டு டுவர்ட்ஸ் த எண்ட் மைக்கேல் ரிட்டர்ன் வந்தானா இல்லையா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். இந்த படத்தோட ஒரு முக்கியமான மேட்ரே அந்த மைக்கேலை சுற்றி இருக்கக்கூடிய அந்த மிஸ்ட்ரி தான். யார் இந்த மைக்கேல், அவனுக்கு என்ன நடந்திருக்கும், அவன் திரும்பி வருவானா வரமாட்டானா இப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்களுக்கான விடை கடைசியில் தான் சொல்லியிருந்தாங்க. ஆல்சோ ஹீரோயினோட அந்த மெடிக்கல் கண்டிஷன் அப்படின்றது இருக்குல்ல, அது ஒரு விதமான க்யூரியாசிட்டியை பில்ட் பண்ணிச்சு ஸ்டார்டிங்கில் அப்படின்னே சொல்லலாம். பட் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த மெடிக்கல் கண்டிஷன் அப்படின்றது ஒரு விதமான இரிட்டேட்டிங்கான ஃபீலை கொடுத்துருச்சு அப்படின்னே சொல்லலாம். பார்க்குற இடம்லாம் மைக்கேல் மைக்கேல்ன்றாங்க, பட் அதுக்கான சிக்னிஃபிகண்ட்டான சீன்ஸ் அப்படின்றது எதுவுமே வைக்கவே இல்லை அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இதில் பாஸ்ட் ப்ரெசண்ட்டுன்ற மாதிரி ஒரு நான் லீனியர் ஸ்க்ரீன் பிளேயில் நரேட் பண்ணியிருப்பாங்க. அதில் அந்த பாஸ்ட்டில் நடந்த சம்பவமாக இருக்கட்டும், ப்ரெசண்ட்டில் நடக்கிற சம்பவமாக இருக்கட்டும், இதில் எதுலேயுமே சுவாரஸ்யம் அப்படின்றது சுத்தமாக இல்லவே இல்லை. மைக்கேலுக்கு என்ன நடந்திருக்குமோ அப்படின்ற மாதிரியான பரபரப்புலாம் எங்கேயுமே ஏற்படவே இல்லை அப்படின்னே சொல்லலாம். கிளைமேக்ஸில் ஒரு சென்சிட்டிவான விஷயத்தை பற்றி பேசியிருப்பாங்க. ஆல்சோ ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனஸ்ட்டாக சொல்லணுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அது ப்ரெடிக்டபிளாக தான் இருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். ஓவரால் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் தான், பட் ப்ரெசென்ட் பண்ண விதம் ரொம்ப ரொம்ப சுமார். ஒரு பிலோ ஆவரேஜான ஒரு த்ரில்லர். என்னோட ரேட்டிங் 2.2/5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் மைல்டான சில காட்சிகள் வரும். அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.